விக்கி ப்ரூஸின் கோச்சார ப்ரெடிக்ஷன் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். நவம்பர் மாதம் 2025 துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம், உங்களுடைய ராசிநாதன் நீச்ச நிலையிலிருந்து 2ஆம் தேதியே உங்கள் ராசியில் வந்து அமர்றாரு. இதையும் பலமான அமைப்புகள் இருந்தால் எதிர்ப்பையும் எதிரியும் சமாளிச்சிட முடியும்ல. இந்த அமைப்புகளில் உங்களுடைய ராசிநாதன் நீச்சமாக இருந்து ஒரு தேக்க நிலையில் இருந்து வந்த நிலை அப்படியே மாறக்கூடிய ஒரு இனிய நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல சுக்கிரன் ராசியில் வந்து அமர்வார். மாத பிற்பகுதியில் புதனும் ராசியில் வந்து அமைவார். அப்போ இந்த தன்மையில் ராசியும் 7ஆம் இடமும் சுபத்துவ நிலையில் வரக்கூடிய ஒரு இனிய அமைப்புகள் இருந்தாலும் கூட இந்த மாதத்தினுடைய ஒரு பலவீனமான அமைப்பு என்னன்னா, உங்களுடைய 6ஆம் அதிபதி உச்சமாகி 6ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கிறது அப்படின்றது பிரச்சனைகள் கொடுத்து கொடுத்து அதனை ராசிநாதன் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. எடுத்தோடனே ஜாக்பாட் வந்துருச்சு, நீங்க தான் கோடீஸ்வரங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு டைப் ஜோசியர் இல்லை. அப்போ என்ன, இந்த இடத்துல 6ஆம் பாவக பலன்கள் நடக்க போகுது. அங்கேயே உங்களுடைய 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி இருக்கிறாரு, சுபத்துவமா இருக்கிறாரு. அப்போ என்ன, பிரச்சனை வந்து அது தீரக்கூடிய தன்மை, கடன் வந்து அதனால நல்லது வரக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான 6ஆம் பாவகம் வலுத்து செயல்படக்கூடிய அமைப்பு. 6ஆம் பாவகத்தோட நல்ல தன்மை என்ன, நல்ல வேலை கிடைக்கணும்ல, அது 6ஆம் பாவகம் தானே. அப்போ இந்த இடத்துல 6ஆம் பாவக அமைப்புகள்ல வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய எந்த வயதினராக இருந்தாலும் உங்களுடைய ஜீவனத்துக்காக வருமானம் வருங்க. என்ன இருந்தாலும் 10ஆம் இடத்துல ஒரு குரு வந்துடுறாரு, தன காரகன் தான். தொழிலை வந்து கடன் வாங்கி பண்ணாம இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு விஷயம்ங்க. தொழில் பண்ண தேவையில்லாத மாதம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா இந்த இடத்துல வேலை அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், ஜீவனத்துக்கான வருமானம் வரும். என்ன இருந்தாலும் குரு 2 10ஆம் அமைப்போட தொடர்பில் இருக்கார்ல. நீங்க தான் ஆசிரியரா, நீங்க தான் பேசக்கூடிய அமைப்பு, நீங்க தான் பணம் புழங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தன்மைன்ற மாதிரியான நல்ல இனிய வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாயும் சுபத்துவமா இருக்காரு. 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சுபத்துவமா இருந்தா என்ன, கடன் வாங்கி திருமணம் பண்ணுவீங்க, திருமணத்துக்காக ரோலிங் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான தன்மைகள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு கடன் வளரக்கூடிய தன்மை தாங்க. இந்த மாதத்துல குரு உச்சமாயிட்டாருனாலே இந்த அமைப்பு தொழிலுக்காக கடன் வாங்க வைப்பாரு சிலரை. கவனமாக இருங்க, எதுல எங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்றதை நிதானமா பண்ணுங்க. ப்ரீவியஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான தன்மை. கடந்த மாதத்தில் ராசிநாதன் நீச்சமாகி 6ஆம் அதிபதி உச்சமானதே ஒரு மாதிரியான நெகட்டிவான தன்மை அதிகமாக நடந்திருக்கும்ல. இந்த மாதத்தில் அது கட்டுக்குள்ள வந்து எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு. வீடு வாகன அமைப்புகளில் எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த கடன் அமையுங்க. என்ன இருந்தாலும் ராசிநாதன் பலமாக இருக்கிறாரு. 6 8ஆம் அதிபதி தசை நடந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த இடத்துல குரு கடனில் கொண்டு வைக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான சில விஷயத்தை பண்ணுவார். இந்த அமைப்பு தானே தவிர மிகப்பெரிய அளவில் பயப்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்காது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுக்கு பிறகு எல்லாம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. தேக்கத்தில் இருந்து வந்த விஷயங்கள் நல்லதாக மாறக்கூடிய அமைப்பு. பிரயாணத்தால் விரயம் வந்துருச்சுங்க, தேவையில்லாத அலைச்சலா இருக்கா அப்படின்னு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க அத்தனை பேருக்குமே இந்த மாதத்திலேருந்து பிரயாணத்தால் நல்லதுகள் இருக்க ஆரம்பிக்கும். முயற்சி இதுக்கு முன்னுக்கு ஒரு மாதம் போட்ட அவ்வளவு எஃபர்ட்டுக்கும் நல்லதுகள் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே சகல தரப்பினருக்கும் நிச்சயமாக இருக்கும்.